எனக்கு ஏற்பட்டிருந்த அபாயம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம், வேலணை பிரதேச செயலகம், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் இதே ஊடக மையத்திலும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பையும் செய்திருந்தேன். மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடுகள் அதுக்குள்ளே இருக்கின்றது. ஒரு திணைக்களம் மற்ற திணைக்களத்தை பிடித்து கொடுக்க முடியாத சூழல் தான் இருக்கின்றது. நான் அதுக்கு பிற்பாடு எனக்கு கூடுதலாக எழுத்து மூலமாக எல்லாருமே பாதுகாப்பு விடயம் தொடர்பாக என்னுடைய வாழ்வாதார பாதுகாப்பு கோரிக்கைக்கு கடிதங்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கால்நடை களவுகள் என்பது இடம்பெற்று கொண்டுதான். நான் மகேஸ்வரன் ஆங்கிரீசன், யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி கிராமத்திலே இயற்கை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, ஆரோக்கிய உணவு சார்ந்த வேலை திட்டங்களிலே ஈடுபட்டு வருகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் கால்நடைகளை வளர்த்து வருகின்றேன். அதிலும் என்னிடம் 27 வரையான மாடுகள் தற்போது உள்ளன. அதே நேரம் தற்போது நான் எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளாக இந்த கால்நடை வளத்தை நான் பாதுகாத்து கொள்வதிலே பல இடர்பாடுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றேன். கடந்த 2 வருடத்துக்கு முன்பு நான் கால்நடை களவுகள் தொடர்பாக எனக்கு ஏற்பட்டிருந்த அபாயம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம், வேலணை பிரதேச செயலகம், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் இதே ஊடக மையத்திலும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பையும் செய்திருந்தேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு கூடுதலாக எழுத்து மூலமாக எல்லாருமே பாதுகாப்பு விடயம் தொடர்பாக என்னுடைய வாழ்வாதார பாதுகாப்பு கோரிக்கைக்கு கடிதங்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கால்நடை களவுகள் என்பது இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது. இந்த பாதிப்புகள் என்பது எனக்கு மட்டுமான பாதிப்புகள் அல்ல, தீவகம் முழுவதும் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மத்திய பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இந்த இவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றன. வேலணை பிரதேச செயலர் பிரிவை பொறுத்தளவிலே 420க்கு மேற்பட்ட பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்கள் 2000 தொடக்கம் 3000 மாடுகள் உள்ளன. அதிலும் 130 மாடுகளாக இருந்த கால்நடை பண்ணை தொழில் என்பது சுமார் 700 கறவை பசுக்களாக இந்த 2 வருடங்களிலே அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் 2000 லிட்டர் பாலை தீவகத்திலிருந்து தென்னிலங்கைக்கு போகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. 3500 தொடக்கம் 4000 வரையான ஆடுகள் தீவகத்திலே இருக்கின்றன. அல்லப்பட்டி கிராமத்திலே கடந்த 90ஆம் ஆண்டு உள்ளக இடப்பெயர்வின் போது கைவிட்டு செல்லப்பட்ட சுமார் 4000க்கு மேற்பட்ட மாடுகள் இறைச்சியாக்கப்பட்டு இல்லாமல் செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே எந்த ஒரு மாடும் இருக்கவில்லை, கட்டாக்காளி மாடுகள். இதே நேரம் தீவக பிரதேசங்கள் இல்லாமல் சேர்த்தால் 30,000க்கு மேற்பட்ட மாடுகளாக அதைவிட கூடுதல் தொகையாக இருக்கும். இது ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்தாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த கால்நடை களவுகள் மூலம் ஒரு உணவு இறைச்சியாக கிடைக்கிற ஒரு மக்களுக்கு கிடைக்கிற உணவு சுகாதாரமற்ற முறையிலும், மற்றது மாடுகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நோய்கள் இருந்தால் கூட அந்த இறைச்சியை தான் யாழ்ப்பாண மக்கள் உண்ணுகின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது, சட்டவிரோதமாக கிடைக்கின்ற இறைச்சிகள் மூலம். ஆனால் கால்நடைகளை பாதுகாக்க இலங்கையிலே மிக பலமான சட்டம் இருக்கின்றது. 1958ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க விலங்கு சட்டம் இருக்கின்றது. இந்த சட்ட நடைமுறைகள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் பண்ணையாளருக்கு மிக இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். உதாரணமாக ஒரு காது தோடு பின் விழுந்தாலே நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தா தான் அந்த தோடு பின் கிடைக்கும். ஆனால் இந்த இறைச்சியாக்கல் விடயத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே நடக்கின்ற இறைச்சியாக்கல் விடயங்கள் என்பது மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடுகள் அதுக்குள்ளே இருக்கின்றது. ஒரு திணைக்களம் மற்ற திணைக்களத்தை பிடித்து கொடுக்க முடியாத சூழல் தான் இருக்கின்றது. நான் தொழிலை ஆரம்பிக்கின்ற போது 75,000 ரூபாய் பெறுமதியில் இருந்த ஒரு கறவை பசு இப்போது 4 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியிலே இருக்கின்றது. நான் 2015 நான் சொல்கிறது இப்போ 2025. அப்போ இது அதே நேரம் கடந்த 18/12/2025 என்னுடைய பண்ணையிலே என்னுடைய வளர்ப்பு ஞாமன் மாடொன்று இரவு களவு போயிருந்த சூழல் இருந்தது. இப்படி ஏராளமான நிறைய பாதிப்புகளை எதிர்நோக்குவதனால் கால்நடை வளர்ப்பை கைவிட வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். இதுக்கு அடிப்படையிலே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளாத ஒரு சம்பவம் தான் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 9ஆம் தேதி மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே முன்னாள் அரசாங்க அதிபர் சுபபால சுந்தரன் ஐயா முன்னிலையிலே மிக இறுக்கமான ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. அதிலே பொறுப்பு கூறுவர்களாக உதவி போலீஸ் மா அதிபர், பிரதேச சபை செயலாளர், கால்நடை வைத்தியர்கள், பிரதிப்பணிப்பாளர், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம்
போன்றோர் அதில் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருந்தார்கள். இந்த கால்நடை விவகாரம் தொடர்பாக அங்கே பேசப்பட்டு மிக இறுக்கமான நடைமுறைகளை கொண்டு வரும்படியும் அவர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிற்பாடும் எங்களுடைய கிராமங்களிலே தீவக மண்ணிலே ஏராளமான பசுக்கள் 15க்கும் மேற்பட்ட பசுக்கள் களவு போயிருக்கின்றன. அப்போ இவ்வாறான சூழல் நாட்டின் பொருளாதாரத்தில் இந்த பொருளாதார பின்னடைவுகளை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துது. என்னென்னா ஒரு பசு வந்து நாட்டுக்கு தேவையான உரத்தை கொடுக்குது, அதாவது இயற்கை பசலைகளை கொடுக்குது, பாலை கொடுக்குது, நாட்டுக்கு தேவையான போஷணையை கொடுக்குது, மற்றது நாட்டின் ஒரு சொத்தாக இருக்குது. இப்போ அடுத்த சந்ததிக்கு தேவையான ஒரு தங்கி வாழ்கிற ஒரு சமூகம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வடக்கு மாகாணம் 4% தான் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இங்கேருந்து பங்களிப்பு செய்கிறோம். ஆனால் முந்தி வெங்காயத்தை அனுப்புகிற நாங்கள் வேறு உற்பத்தி அனுப்புகிறாங்க. இப்போ பாலை தென்னிலங்கைக்கு அனுப்புகிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். மொத்த ஏற்றுமதியில் 1% கூட நாங்கள் பங்களிப்பு செய்யலை. அதை விட இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40% தான் உள்நாட்டு பால் உற்பத்தியாக இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் வந்து கால்நடை வளர்ப்பு என்பது யாழ்ப்பாண மாவட்டத்திலே முக்கியமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. இதிலே கால்நடை திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களங்கள், இந்த இறைச்சி கடைகள் இறைச்சியாக்குற விடயங்களில் வந்து மிக முக்கியமான இதாக இருக்கிறது வந்து உள்ளூராட்சி திணைக்களத்துக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. என்னென்னா இறைச்சி கடைகளை வழங்குகிற அதிகாரம், மாடுகளை இறைச்சி அடிக்கிற இடங்களை வச்சிருக்கிறார்கள் வந்து உள்ளூராட்சி திணைக்களங்களாக இருக்குன்னு. ஆனால் 1958ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க விலங்கு சட்டத்தின்படி சட்டப்படி கால்நடை வைத்திய நிலையங்களில் உரிம மாற்றம் செய்யப்பட்டு தான் இறைச்சி ஆக்குற நடைமுறை இருக்கணும். அநேகமான மாடுகளுக்கு கால்நடை மாடு வச்சிருக்கிற பண்ணையாள்கிட்ட மாடுகள் இந்த தோடுப்பட்டிகளே உடைவடைஞ்சு விழுந்து இருக்கிற சூழல் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர்களாக இப்போ எங்களோட மண்ணில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். 15 இந்த கால்நடை வைத்திய நிலையங்கள் இருக்குன்னு சொன்னால் நெடுந்தீவில் மாதத்துக்கு 20 வரையான மாடுகள் இறைச்சியாக்கப்படுற சம்பவம் இருக்குன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இதே அங்கே ஒரு 1100 குடும்பம் இருக்கிற அந்த கிராமத்தில் அந்தளவு இருக்குன்னு சொன்னால் மற்ற பிரதேசங்களில் வேலனையில் ஒரு இறைச்சி கடையும் இல்லை. ஆனால் அங்கே சட்ட ரீதியற்ற முறையில் இறைச்சியாக்குற சம்பவம் நடக்குது. மற்ற இடங்களில் எவ்வளவு இறைச்சியாக்குற விடயங்கள் நடக்கும்ன்றதை ஆய்வு செய்து பார்க்கலாம். அதே நேரம் கால்நடை வைத்திய நிலையங்களில் இறைச்சிக்காக உரிம மாற்றம் செய்யப்பட்ட மாடுகளின் அளவும் மற்ற உள்ளூராட்சி திணைக்களங்களுக்கு சொந்தமான இறைச்சி கடைகளோ அது சார்ந்து இறைச்சியாக்குற இடங்களில் இருக்கிற இதுவும் எந்த கட்டத்திலையும் பேலன்ஸ் ஆகாது. இதை வடக்கு மாகாண கால்நடை பணிப்பாளர் டாக்டர் வசீகரன் ஐயாவே ஒரு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிச்சிருந்தார். அது கடந்த காலத்திலே அது வெளிக்கொணரப்பட்டிருந்தது. இவ்வாறான சம்பவங்களினால் நாடு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுகளை எதிர்நோக்குது. இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கு முக்கியமாக இந்த கால்நடை வளர்ப்பு சார்ந்திருக்கக்கூடிய களவு, அது சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக முறைகேடுகள் வந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்படணும். நான் 25 வரையான கால்நடை வளர்ப்பை வந்து இப்போது இருக்கிற 27 வரையான என்னுடைய கால்நடைகளை வந்து எனக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிற சூழலில் வந்து தொடர்ந்து கொண்டு நடத்த முடியாத சூழலில் இருக்கிறேன். அதுக்காக நான் வேலனை பிரதேசத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முதலே எழுத்து மூலம் கடிதங்களை வழங்கியிருந்தேன். கைவிடக்கூடிய சூழலில் இருக்கிறேன் என்று சொல்லி. அதே நேரம் ஆடுகள் என்னிடம் 20 வரையான ஆடுகள் இருந்தது. அதை நான் முற்றாக கைவிட்டு விட்டேன் இந்த களவாயம் காரணமாக. ஜனவரி மாதத்திலே எனக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கல என்று சொன்னால் நான் இந்த கால்நடை வளர்ப்பை கைவிட்டு செல்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறேன். ரெண்டாவது தான் நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். ஏனெண்டா நான் ஒரு சுய பொருளாதாரத்தை வங்கிகளில் கடன் பெற்று சுயமாக கட்டி எழுப்பின பொருளாதாரத்தை இந்த நாட்டில் ஒரு சுதந்திரமாக ஒரு தொழிலை செய்கிற ஒரு உரிமை வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ நான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுமெண்டோ அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையையோ நான் எதிர்பார்க்கல. எந்த சொந்த காலில் நிற்கிறதுக்கு இந்த மண்ணில் ஒரு தொழிலை சுதந்திரமாக செய்கிறதுக்கு நேற்று நான் போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு தெரிவிக்க போயிருந்தேன். நான் 12:30 போனேன். நான் 2 மணி வரை இருந்துட்டு விட்டுட்டு வந்தேன். நான் என்னென்னா தமிழில் எழுதுறதுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸர் தான் இருக்கிறார். அந்த ஆஃபீஸரை பார்க்கவே எனக்கு கவலையாக இருந்ததுன்னா அவர் அவ்வளோ எழுதி கண்டிருக்கிறார். அந்த லாபத்துக்கு தான் எங்களோட நிலைமை இருக்குது. அப்போ என்னட்ட கடந்த முறை ஆடுகளை போயிட்டுன்னு சொல்லி முறைப்பாடு தெரிவித்தா 3 நாளுக்கு பிறகு தான் போலீஸ் வந்து பார்த்தவன். அப்போ எனக்கு போலீஸில் போய் முறைப்பாடு தெரிவிக்கிற அளவுக்கும் எனக்கு அதில் திருப்தி இல்லை. ஏனெண்டா இவ்வளோ களவு போய்க்க இவ்வளோ இறைச்சி ஆக்கைக்க வந்து ஒரு மாடு அடிச்சிச்சுன்னு இருந்தால் 50 கிலோ வரையான இறைச்சி கிடைக்குது. அது
உள்ளூருக்கையோ அல்ல வெளியூரையோ சந்தைப்படுத்திக்க அதை பிடிக்கக்கூடிய கட்டமைப்பு எங்கள்கிட்ட இருக்குது. பிரதேச சபைகள் உள்ளூரில் இருக்கிற சுயதொழில் முயற்சியாளர்கள் சின்ன சின்ன தொழில்களை நசுக்கிறது அல்லது அது சம்பந்தமாக பிடிக்கிற வேலைகள் எல்லாம் செய்வினேன். ஆனால் பெரிய பெரிய இந்த இவ்வாறான மோசடி சம்பவங்களில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்கிறீர்கள். இது அடிப்படையில் பிரதேச சபையாலேயே கட்டுப்படுத்தலாம். பிரதேச சபைகள் தங்களோட பிரதேசங்களில் இருக்கிற சட்ட ரீதியற்ற இறைச்சியாக்குற விடயங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். பொது சுகாதார பரிசோதகரோடாக இந்த நடைமுறைகளை கொண்டு வந்தாலே முதல் கட்டமாக இந்த விடயங்களுக்கு தீர்வாக இருக்கும். இந்த இடத்துல நான் துறை சார்ந்த எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறது, நான் ஒரு இயற்கை வழி விவசாயியாக என்னுடைய விவசாயத்துக்கு பிரதான பங்களிப்பு செய்கிறது மாடுகள். அதே நேரம் நான் இறைச்சிக்கு விற்பனை செய்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடையும் இருக்கிறதால நான் மிக உளவியல் ரீதியாக என்னுடைய மாடு களவு போன சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னென்னா நான் நாங்கள் ஞாபகம் கண்டு போட்டாலே அதுக்கு கூட பாலை விட்டு அப்படித்தான் நாங்கள் வளர்க்குறோம். நாங்கள் இப்படி இருக்கிற சூழலில் எந்த வாழ்வாதாரத்தை பாதித்ததோட எந்த மன நிம்மதியும் நான் உழைக்க வேண்டிய ஒரு வருமானத்தை கால்நடை திருடர்கள் வருடாந்தம் கொண்டு செல்கிற சூழலும் இருக்கிறது என்ன மிக வெகுவாக பாதிக்கிறதுன்றது மட்டுமில்லை, இந்த நாட்டையும் வெகுவாக பாதிக்கிறது என்றால் பொருளாதார ரீதியாக. இது எந்த பாதிப்பு மட்டுமில்லை, தீவகம் முழுவதும் அல்லது யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் இருக்கிற பண்ணையாளர் எதிர்நோக்குற பிரச்சனை என்றதை இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகள் யார் யாரை சந்திச்சு முறைப்பாடு செய்திருக்கிறீர்கள்? நான் கடந்த வருடம் எழுத்து மூலமான கடிதங்களை வழங்கிவிட்டு துறை சார்ந்த அதிகாரிகள் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்திலிருந்து முறைப்பாட்டை கையளித்திருந்தேன். அதே நேரம் உள்ளூராட்சி ஆணையாளர் அப்போது பிரணவநாதன் சார் இருந்தவர், அவரை சந்திச்சிருந்தேன் நான். அதே நேரம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்திச்சிருந்தேன், அன்றைய காலப்பகுதியில் இருந்த அரசாங்க அதிபர். அதே இலங்கை மனிதோரிமை ஆணைக்குழுவுக்கு போய் என்னுடைய முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தேன். கால்நடை திணைக்கள உற்பத்தி சுகாதார பணிப்பாளர், விவசாய திணைக்கள பணிப்பாளர், மாவட்ட விவசாய பிரிவில் இருக்கிற விவசாய திணைக்கள பணிப்பாளர், நான் யாரெல்லாம் இதோடு தொடர்புபட்டார்களோ அவர்களோடு போய் நேரடியாக சந்தித்து இதால் நான் மட்டும் இல்லை இந்த நாட்டின் மிகப்பெரிய பொருளாதாரம் பாதிக்கப்படுதுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் ஒருத்தர் சாட்டித்தான் இதை தப்பித்து கொள்ளினேன். இது மிகப்பெரிய ஒரு நிர்வாக முறைகேடுன்றது தான் இதுக்கு இருக்கிற விஷயத்துக்கு காரணம். இதை யாரும் கதைக்க துணியே இல்லை. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், இந்த நாடு இவ்வளோ பொருளாதார பின்னடைவு இருக்கிறதுக்கும் இலங்கை இவ்வளோ பின்னோக்கி போகிறதுக்கும் காரணம் இங்கே இருக்கிற நிர்வாக சீர்கேடுகள் தான் அடிப்படை காரணமாக இருக்குது. ஏனெண்டா இந்த இவ்வளோ மாடுகள் அழியேக்க, இவ்வளோ மாடுகள் இறைச்சிக்கு போகைக்க ஒரு நாட்டின் வளம், ஒரு நாட்டின் ஆரோக்கியத்தை தர ஒரு பால் உற்பத்தி தர ஒரு பசுக்கள் கொலை செய்யப்படையக்கு எல்லாருமே சம்பளம் காணுமென்ற ஒரு மனநிலையில் தான் வேலை செய்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு உள்ளுணர்வு நாட்டுக்காக வேலை செய்கிற ஒரு மனநிலையை காணல இந்த கால்நடை விடயத்தில். அப்போ இதில் நான் மிக முக்கியமாக உள்ளூராட்சி திணைக்களமும் கால்நடை திணைக்களமும் இந்த பொறுப்பு குரலை ஏற்றுக்கொள்ளணும். கால்நடை திணைக்களம் 1958ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க விலங்கு சட்டத்தை எவ்வாறு பண்ணையாளருக்கு மிக கடுமையாக நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதே சட்டத்தை உள்ளூராட்சி திணைக்களத்துக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தணும். இந்த சட்ட நடைமுறைகள் பின்பற்றினால் யாழ்ப்பாணத்தில் இறைச்சி கடைகளிலே இறைச்சி இருக்காது. இதுவரைக்கும் உங்களோட கால்நடைகளில் எத்தனை கால்நடைகள்? என்னிடம் 3 ஆடுகள் களவு போனது. அதே நேரம் 2 பசு, ஒரு ஞாமன் மாடு களவு போயிருக்கின்றது. 18/12/2025 வியாழக்கிழமை இரவு களவு போயிருந்தது. நான் இந்த கட்டமைப்பில் இருக்கிற இந்த போலீஸோ அவையில் எதுலேயுமே எனக்கு போய் இந்த நேரத்தை வீணடிக்கிறதா இருக்குமென்றதால நான் முறைப்பாடு நேற்று தான் தெரிவிக்க போயிருந்தேன். நான் அதுவும் எனக்கு வெற்றி அளிக்கலை. யாழ்ப்பாணத்தில் டிஐஜி அப்படி சந்திச்சிருக்கிறீங்க? நான் கடந்த வருடம் போலீஸ் உயர் அதிகாரியை நேரடியாக சந்திச்சிருந்தேன், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முதல். அதே நேரம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் 2024 எல்லா உயர் அதிகாரிகளையும் அழைத்து இது தொடர்பாக கதைச்சிருந்தவர். அதில் நான் கண்ணீரோடு அழுது தான் நான் தீவாந்திற்கு கால்நடை வளர்ப்பு சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். என்னுடைய பண்ணையாளர் எதிர்நோக்குற இந்த வாழ்வாதார பிரச்சனைகளை தெரியப்படுத்தியிருந்தேன். கால்நடைகள் திருட்டு மற்றும் களவு சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து தெரிவித்தார்.